கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் விருத்தி அடைந்தான். நாமும் நம் தேவனாகிய கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும்போது நம் வாழ்விலே தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் இணைந்து காணப்படும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கிற மன உண்மையின்படியே அவர் நமக்கு தந்தருளி நம்முடைய இருதயத்தை மன மகிழ்ச்சியாக்குவார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தரோடு கூட இணைந்து நாம் காணப்படுவோம். அவருடைய உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி செய்வோம். அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை உயர்த்துவார். அவர் தாவீதோடு கூட இருந்தபடியால் சவுலின் கைக்கு தப்புவித்து ராஜ்ய வரத்தை தாவீதின் கையிலே ஸ்திரப்படுத்தினார். அதே போன்று நாமும் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்படுவோம். முடியாத சூழ்நிலையிலும் தேவனை துதிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அவர் ஆதரவாய் கடந்து வருவார். அப்பொழுது நாமும் விருத்தி அடையாது ஏதுவாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.